மக்களுக்கு தமிழின் உயிர் கலந்த வணக்கம். பயங்கரமான உருவை கொண்டு தன் கையில் ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டும் தொடையில் தனது கைகளினால் ஒரு பெண்மணி வயிற்றை கீறிய நிலையிலும் கால்பாதத்தின் கீழ் ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடக்கவும் தோற்றம் தரும் பெரியாச்சி பார்ப்பதற்குத்தான் பயங்கரமானவள். அதை தவிர அவளை வணங்கி துதிப்பவருக்கு அவள் அபாரமான கருணை காட்டுபவள். அவளை வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லா உதவி செய்பவள். பெரும்பாலான அவளது ஆலயங்களில் அவளுக்கு காவலனாக மதுரை வீரன் போன்றவர் காட்சி தருகிறார். அவளது தோற்றம் பற்றியும் பூமிக்கு வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதை ஒன்று உள்ளது. விண்ணை தாண்டி சிறகடிப்பும் சேனல், நான் உங்கள் தமிழ். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலாற்று கதையின்படி ஒரு காலத்தில் பண்டைய நாட்டை சார்ந்த வல்லராஜா எனும் பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தானாம். அவன் ஆட்சியில் பலரையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறான். மக்களுக்கு மட்டுமல்ல, ரிஷி முனிவர்களுக்கும் அவனால் பெரும் தொல்லைதான். அவன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன் கையில் வைத்து இருந்தானாம். அதே நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தம்மை பாதுகாத்து கொள்ள பெரியாச்சி அம்மனை துதித்து வந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலம் ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறான். அவளுக்கு பிறக்க இருந்த குழந்தையை பிரசவமானதும் அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டு விட்டால் அவன் அழிந்து விடுவான் என்ற சாபம் அது. அவன் மட்டும் அழிய மாட்டான், அவனது நாடும் அழிந்துவிடும். மேலும் அவனது குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும். மாறாக அது பூமியை தொடாமல் ஒரு நாள் இருந்து விட்டால் அதற்கு பிறகு ஒன்றுமாகாது. ஒரு முறை மனைவி கர்ப்பவதி ஆயினால் பிறக்கும் குழந்தையை பூமியை உடனே தொட்டு விடாமல் தனக்கு மரணத்தை சம்பவிக்கும் என்றாலும் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு தனக்கு ஆபத்து கிடையாது என்பதை தெரிந்து வைத்து இருந்தவன் செய்வது என தவித்தான். ஆனால் அவன் அழிய வேண்டும் என்ற விதி இருந்ததினால் அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி வைத்திருந்த பெரியாச்சி அம்மன் அவன் நாட்டில் ஒரு வயதாகிய பெண்மணி உருவில் வலம் வந்து கொண்டிருந்தாள். அந்த காலங்களில் கட்டிடங்கள் கிடையாது, சொகுசான மெத்தை போன்றவற்றையும் கிடையாது. பிரசவம் என்றாலே பிரசவ தீற்று படாமல் இருக்க பிரசவ வேலை வந்ததும் வீடுகளின் மூலைகளில் அவர்களை தனியாக இருக்க சொல்வார்கள். அறையின் பாயின் மீதுதான் இருந்து பிரசவிப்பார்கள். அத்தனை கட்டுப்பாடு இருந்த காலம் அது. அதனால்தான் பிரசவம் பார்க்க என்றோ அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிகளுக்கு துணையாக இருக்க வைப்பார்கள். அரசன் தன்னுடைய படையினரை அனைத்து இடத்துக்கும் அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க தக்க துணியை தேடினான். ஆனால் யாருமே அவனுக்கு உதவ முன்வரவில்லை. ராணிக்கும் பிரசவ வலி வந்துவிட்டது. பிறக்கும் குழந்தையை நலமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தானும் அழியாமல் இருக்க வேண்டும் என கவலை அடைந்த மன்னன் ஆட்சியை பிரசவத்திற்காக தேடிக்கொண்டு இருந்த போது மன்னனின் முன்னால் ஒரு வயதான பெண்மணியின் உருவில் இருந்த பெரியாச்சி அம்மன் தென்பட்டாள். பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவி என்பதை அறியாமல் அவளது உதவியை மன்னன் நாடினான். பெரியாச்சி அம்மனும் அவனது மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவன் குழந்தையின் உடல் முதலில் பூமியில் படாமல் பார்த்து கொள்வதாக கூறிவிட்டு அவனிடம் ஒரு நிபந்தனை போட்டாள். இந்த நிபந்தனையின்படி அவள் அவனுக்கு பிறக்கும் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் வைத்துக் கொண்டு இருந்து விட்டால் அவளுக்கு ஏராளமான பொருட்களை தருவதாக உறுதியளித்தான். குழந்தையும் பிறந்தது. மன்னனின் மனைவியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனும் குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். காலக்கேடு முடிந்ததும் அரசன் வந்து அந்த குழந்தையை தன் மனைவியிடம் தருமாறு கேட்டான். ஆனால் பெரியாச்சி அம்மனோ குழந்தையை தன் கையிலேயே வைத்துக் கொண்டு முதலில் தனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினாள். ஆணவம் பிடித்த மன்னனோ ஒரு வயதான பெண்மணியினால் தன்னை என்ன செய்ய முடியும் என இருமாப்பு கொண்டு அவளுக்கு கூறியபடி ஒன்றும் தர முடியாது எனவும் குழந்தையை கொடுக்காவிடில் உன்னை கொன்று விடுவேன் என கோபமாக கூறிய வண்ணம் உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றான். அவ்வளவுதான். ஆத்திரம் அடைந்த பெரியாச்சி 4 கைகளுடன் கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன் சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள். கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள். இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியை தூக்கி தன் தொடை மீது வைத்துக் கொண்டு அவள் வயிற்றை கிழித்து அவள் உடலின் உட்பாகங்களை கடித்து தின்றாள். இதற்கிடையில் தன் அருகில் உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில் தள்ளி அழுத்தி கொன்றாள். அவளது அடிமைகளான அசுரர்கள் துரத்தி கொன்றார்கள். இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்ற அவளை கை கூப்பி வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தனித்து கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொள்ள அவளும் கோபம் தனித்து நானே காளியின் அவதாரம் எனவும் இனி தன்னை துதித்து வணங்கி வந்தால் தன் குடிக்கொள்ளும் ஊரை காப்பேன் எனவும் அவரவர் வீடுகளில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஆகவும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் தன் உதவுவேன் என்றும்
அவர்களுடைய குழந்தைகளுக்கு தானே பாதுகாவலாக இருப்பேன் எனவும் உறுதி தந்தாள். இப்படியாகவே தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவள் அவள். பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பேச்சு அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள். அவளை சிலர் மாரியம்மனின் அவதாரமாகவும் பார்க்கிறார்கள். கிராமப்புறங்களில் உள்ள அவளது சில ஆலயங்களில் அவளுக்கு மிருக பலிகள் தரப்படுகின்றன. ஆனால் நகர்ப்புற ஆலயங்களில் சுத்த சைவ பிரசாதங்களையே படைக்கின்றனர். இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.